ரவுண்ட் 2 சாய்ஸ் லிஸ்ட்டுக்கான கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. ஃபீஸ் என்னால் அதிகமாக பே பண்ண விரும்பலை, என்னால் முடியாது அப்படிங்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட் காலேஜ் இப்போ இதில் சொல்ல போகிறது ரவுண்ட் 1 அனலைஸ் பண்ணி ரவுண்ட் 1ல் நான் அதிகமாக க்ளோஸ் ஆனது, அதிகமாக சீட் வந்து ஃபில் ஆனது அண்ட் ஒரு டாப் 100 காலேஜ் எடுத்தோம்னா ரவுண்ட் 1ல் ஃபில் ஆன வரிசையில் டாப் 20 காலேஜ் இதில் இடம்பெறுது. ஓவராலாக 34 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 15,000 ப்ளஸ் சீட் இருக்குது கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜத்தையும் சேர்த்து. ஸோ இதில் ஓவரால் ஒரு 11,000க்கு மேற்பட்ட சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 4,000 சீட் அப்படிங்கிறது ஃபுல்லாக இருக்குது. அண்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. கவர்மெண்ட் காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி சாய்ஸ் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் சொல்ல போகிற காலேஜ் எல்லாம் உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்லேயே இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிடுங்க. அண்ட் இல்லாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆர்டர் படியே சொல்கிறேன், சீட் ஃபில்லிங்கை பொறுத்து லாஸ்ட் இயர் அண்ட் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்ணி இதில் சொல்ல போகிற மொதல் 10 காலேஜை நான் பர்சனலாகவே விசிட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் டாப் காலேஜ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுல விசிட் பண்ணி அதோட டாக்குமெண்ட்ரி நம்மளுடைய சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ எப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு சிஇஜி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அங்கே 9 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எம்ஐடி, அங்கேயும் 23 சீட் அவைலபிளாக இருக்குது. சிஇடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இங்கே 32 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 4th பொசிஷனில் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சவுத் ஜோனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டாப் காலேஜ், 65 சீட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டே வந்து ஃபீஸ்க்காக தான், ஃபீஸ் அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய காலேஜ் அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடியது, ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காலேஜ். இப்படி பார்க்கும்போது தியாகராஜர் காலேஜில் வந்து ஃபீஸ் அது செல்ஃப் சப்போர்ட் அந்த கோர்ஸுக்கு மட்டும் 88,000 அப்படிங்கிறது காலேஜ் ஃபீஸ் இருக்கும். அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது அது ஒரு 80,000 அப்ராக்சிமேட்டாக இருக்கும். அதை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிடுங்க முன்னாடியே எடுக்கிறதுக்கு முன்னாடி. எஸ்எஸ்ன்னு போட்டிருந்தது அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட், அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதை ஆட் பண்ணுங்கள், வேணுமா வேண்டாமா. அப்புறமா டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஏசிடி பற்றி பார்த்துக்கலாம். ஏசிடியில் 162 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த இடத்துல தான் நீங்கள் கோர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவா காலேஜுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவா அப்படிங்கும்போது யோசிக்கணும். இங்கே இருக்கிறது ரொம்ப யூனிக்கான கோர்ஸ், வேறு எந்த காலேஜ்லையுமே கிடையாது. இங்கே இருக்கிறது ரொம்ப யூனிக்கான கோர்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, செராமிக் டெக்னாலஜி, பார்மாசிட்டிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், இதுதான் இங்கே இருக்க கோர்ஸ். இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் இருந்தது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இருக்கிற ஃபீல் பண்ணலாம். ஆல்ரெடி அந்த காலேஜை நான் விசிட் பண்ணும்போது சில ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அரியர் இருக்குது, கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்குது, நல்லா கட் ஆஃபில் வந்துட்டுமே இப்போ படிக்க ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதோட வீடியோ இருக்குது, அதில் கமெண்ட் செக்ஷன்லையுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணுறது மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நான் கான்செப்ட் இதை வந்து நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணக்கூடாதுங்க கிடையாது, முன்னாடியே ஒரு அவேர்னஸாக நான் சொல்கிறேன். இல்லை கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்டில் முக்கியமான காலேஜ், 74 சீட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே கிடச்சிது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சேலம் அதுக்கடுத்து வர முக்கியமான காலேஜ். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவான ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. 102 சீட் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடியில் லொக்கேட் இருக்குது. சிக்ரி கேம்பஸ் பக்கத்தில் தான் இது இருக்குது. அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலேஜில் 92 சீட்டுங்கிறது அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த 3 காலேஜுமே அட்டானமஸ் காலேஜ். இப்போ சொன்ன ஜிசிடி கோயம்புத்தூர், அதுக்கப்புறமா சேலம் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ், அப்புறமா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ்லேயே இந்த கேம்பஸ் நல்லா எக்ஸ்போஸ் இருக்கக்கூடிய கேம்பஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்கும். ஒரு பிரைவேட் காலேஜ் அளவுக்கு இந்த காலேஜை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் பர்சனலாக விசிட் பண்ணதில் நான் அதை மென்ஷன் பண்ணுறேன், அதோட வீடியோமே கீழே இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூமே ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப லிமிடெட் 78 சீட் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆர்டர் படியே நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அந்த காலேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் அட்டானமஸ், இங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் IRTT அப்படிங்கிற பேரில் இருந்து ஈரோடில் இருக்கக்கூடிய காலேஜ், நான் அட்டானமஸ். இதுக்கடுத்து சொல்ல போகிற காலேஜ் எல்லாமே நான் அட்டானமஸ் அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜஸ். இதுக்கப்புறமா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி சவுத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அவுட்டேட்டடாக இருக்க மாதிரி அதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ இருந்துச்சு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி, ஸோ திருச்சி ஓரளவு நல்ல ரிவ்யூ இருந்தது. அதுக்கப்புறமா தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஸோ வெள்ளூரில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி டாப் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காலேஜுமே உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. இதே ஆர்டர் படி இது 14வது நம்பரில் வருது. அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. அண்ட் 16th பொசிஷனில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது BIT பாரதாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மதுரை. 17th பொசிஷனில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி. 18th பொசிஷனில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட்டில் இருக்கும். 19th பொசிஷனில் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை. ஓகே. அண்ட் 20வது பொசிஷனில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். அண்ட் 21st யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். அண்ட் 22 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி. 28 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம்.
24 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி நாகர்கோயில் லொக்கேட் இருக்கு. இன்னும் 24 காலேஜுமே இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 100 காலேஜுக்கு உள்ள வருது. அனலைஸ் பண்ணும்போது 100 காலேஜுக்கு உள்ள இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜா இந்த காலேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த காலேஜை எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த காலேஜ் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 179க்கு மேலே இருக்கக்கூடிய கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸில் இருப்பாங்க. ஓகே, 25th வேவூசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி, 26 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை ஆரணியில் இருக்குது. நான் அதுக்கப்புறமா 27 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர். அண்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அதுக்கு அடுத்து இருக்க காலேஜ்லாம் சீட் மேக்ஸிமம் சீட்டே அவைலபிளாக இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கடலூர், 28 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பன்ருட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்ட், அப்புறமா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம், அப்புறமா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல், நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கடங்குளம் விளக்கு பகுதியில் இருக்கக்கூடியது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ ஓவராலாக இவ்வளோ தான் 34 இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதில் நீங்கள் இது கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா இதே ஆர்டரில் வைக்கலாம். சாய்ஸ் லிஸ்ட்டில் மேக்ஸிமம் சாய்ஸ் வைங்க, 200க்கு மேலே வைங்க, அப்போ தான் நாட் அலர்ட்டட் வராது. இந்த லிஸ்ட்டு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடுங்க. அண்ட் எல்லாருமே சாய்ஸ் பிள்ளைங்க ரொம்ப கவனமாக வைங்க. 3 மணிக்கு அப்புறம் பண்ணாதீங்க, 3 மணிக்கு முன்னாடியே முடிச்சுருங்க. எல்லாருக்குமே பெஸ்ட் காலேஜ் கிடைக்க என்னோட ஆல் தி பெஸ்ட். அண்ட் நம்ம சேனலோட பேரை மட்டும் மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.